ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மான்வா இன் தமிழ். நமக்கு எந்த மான்வா பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜெனட் சாப்டர் 12 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டரில் என்ன பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவில் வந்து டிமானிக் எனர்ஜிலாம் அப்சர்வ் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்து நான் ஓவர் கம்பெனி எப்படியாச்சும் முன்னேறணும். அப்படியே சாப்டர் 12 ஓப்பன் பண்ணால் என்ன காட்டுறாங்கன்னா, உடனே ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வியோன் அப்புறம் சியோல் தான் இருக்காங்க. சியோல் வந்து யங் மாஸ்டர் இங்க பாருங்க அப்படின்னு கூப்பிடுறா. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அன்னி குக்கீஸ் தான் இருக்கு. ஹீரோ என்ன சொல்றான், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் வந்து என்ன சொல்றான், அப்புறம் எதுக்கு நீங்க சியோல் இங்க கூட்டு வந்து இங்க வாங்கி தர மாட்டீங்கன்னா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ வந்து திரும்பி பார்த்து என்ன சொல்றான்னா, நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன் எனக்கு மார்க்கெட் பிளேஸ்ல வந்து ஒரு பிசினஸ் இருக்கு அப்படின்ட்டு. நீ தான் உன்னோட தாத்தா சொன்னது ஒரு காரணமா சொல்லி நீ என் கூடவே வந்துட்ட, உனக்கு ஞாபகம் இல்லையா? உடனே பாடி கார்டு வியோன் கேக்குறான், யங் மாஸ்டர் நீங்க எதுக்கு இப்போ மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒன்றும் உடம்பும் சரியாகல, அதுவும் இல்லாம டிராகன் யூனிஃபைட் அசம்பிள் உங்களுக்கு அடிப்பட்டதை மறந்துட்டீங்களா? அதுவும் அடுத்த நாள் இங்க வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இப்போ வீட்டுக்கு போறதா நம்மளுக்கு நல்லது. யங் மாஸ்டர் அது மட்டும் இல்லாம நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல என்ன தேடுறீங்களா என்ன? அப்படி என்ன தேடுறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்காக தேடி எடுத்துட்டு வரேன். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற, அது எனக்கு புரியுது, ஆனா இது அதுக்கான நேரம் கிடையாது. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஹீரோ நடந்து போயிட்டே இருக்கான் எதையோ தேடிக்கிட்டு. அப்போ அவன் என்ன சொல்றானா, இது அந்த வழி தானே அப்படின்னு கேட்கறான். அப்ப வியன் வந்து எந்த வழி? வழி இறக்க இதே தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. உடனே ஹீரோ வந்து சியோலை பார்த்து, சியோல் நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றான். அது இல்லாம மியோன் நீ வந்து என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் கேக்குறா எதுக்கு நான் போகணும் அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, நான் வந்து மதியம் போல வந்துருவேன், அப்ப இருக்கிற எல்லா சர்வெண்ட்டுக்கும் நான் வரேன்னு தெரியணும்ல, அதுக்காக தான் நீ போய் போ அப்படின்னு சொல்றான். உடனே சியோல் வந்து ஆனா கிராண்ட்பா நான் ஆரம்பிக்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப மட்டும் நீ வீட்டுக்கு போனா உனக்கு நான் 10 அனி குக்கீஸ் வாங்கிட்டு வரேன். உடனே சியோல் என்ன சொல்றானா, அப்போ டப்ளிங்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறா. எது எப்படியோ நம்ம ஹீரோவும் சியோலும் ஒரு டீலுக்கு வந்து இப்போ சியோல் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து வியோன் கிட்ட என்ன சொல்றான்னா, சரி இப்ப நம்ம போலாமா அப்படின்னு கேட்கவும் வியோன் வந்து எங்க போறோம் நம்ம அப்படின்னு கேட்கறான். ஹீரோ அதுக்கு வந்து நீயே தெரிஞ்சுப்பாங்க போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்சம் தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு தெரிஞ்சு அது இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே வியோன் வந்து யங் மாஸ்டர் இதெல்லாம் ரொம்பவே மோசமான ஏரியா அப்படின்னு சொல்லவும், இல்ல எனக்கும் தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறான். உடனே ஹீரோ வந்து அந்த ஒரு பில்டிங்கை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த பில்டிங்கை பார்த்தா ரொம்பவே பாழடைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த இடத்த பார்த்தோன்னே ஹீரோ வந்து அந்த இடத்த பார்த்து நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்றானா, நான் ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டேன், இந்த இடம் இங்க இல்லாம போயிடுச்சோ என்னமோ அப்படின்ட்டு. உடனே வியோன் வந்து யங் மாஸ்டர் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கவும் ஹீரோ என்ன சொல்றானா, எதுக்கா, ஏன் இங்க வந்ததுல உனக்கு எதனா பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்டுறான். உடனே வியோன் என்ன சொல்றானா, ஆமா அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்கும் அதோட அப்பியரன்ஸுமே கொஞ்சம் பேடா தான் இருக்கு, எனக்கு என்னமோ இது டேஞ்சரஸ் பிளேஸா இருக்கும்னு நினைக்கிறேன் யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ வந்து பரவாயில்லடா உனக்கு நல்லாவே சென்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்படி ஹீரோ வந்து அந்த பில்டிங்கோட கதவை திறந்துட்டு உள்ள போகும்போதே ஆப்போசிட் இருந்து ஒருத்தன் என்ன சொல்றானா, யாரா இந்த மாதிரி குழந்தைங்க எல்லாம் இங்க உள்ள விட்டது அப்படின்னு கேட்கறான். ஹீரோக்கு ஆப்போசிட்ல பார்த்தா ரெண்டு பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் என்ன சொல்றானா, நீ என்ன நினைக்கிற, அந்த பையன் தெரியாம தான் இங்க வந்திருப்பான், அது மட்டும் இல்லாம அவனுக்கு பின்னாடி வரவன் பர் ஸ்வாட் வச்சிருக்கான். இப்பதான் காட்டுறாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர் இருப்பாங்க போல. அவனுங்க எல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, இப்போ என்ன அவனுங்களை கொண்டுலாமா அப்படின்னு கேட்கறாங்க நம்ம ஹீரோவையும் வியோனையும் பார்த்து. வியோன் வந்து அவங்கள பார்த்தோன்னே அவனோட கத்தியில கை வச்சுட்டு ரெடியா இருக்கான். ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தன் மெழுகுவத்தியோட ஏய் சின்ன பையா அப்படின்னு கூப்பிடுறான். அதுவும் அவன் என்ன சொல்லிட்டே வரான்னு பாத்தீங்கன்னா, இது ஒன்றும் ஒரு பொம்மை கடை இல்லை, ஒண்ணுமே குழந்தைங்களாம் இங்க வர்றதுக்கு, அது மட்டும் இல்லாம நீ எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்படின்னு அவன் கேட்கும். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, வேற எதுக்கு, நான் கஸ்டமரா இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஆப்போசிட்ல இருந்தவன் என்ன சொல்றானா, இங்க பாடுறா இந்த குழந்தைக்கு இவ்வளவு திமிரு, நீ இதே மாதிரி பேசுனா உன்னோட நாக்க நான் வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னது கேட்ட உடனே வியோன் வந்து உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தான் அப்படின்னு அவன் ஸ்குவாட் எடுக்க போகும்போது ஹீரோ தடுத்து நான் பாத்துக்கிறேன் நீ அமைதியா இருன்னு மட்டும் சொல்லிடுறான். ஹீரோ வந்து ஆப்போசிட்ல போயிட்டா என்ன சொல்றானா, உனக்கு நான் யாருன்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியும் அப்படிதானே, நான் எப்ப இந்த இடத்துல கால் எடுத்து வச்சனோ அப்பதுல இருந்தே உனக்கு தெரியும், நீ எதை நினைச்சு பயப்படுற, கோ கிளான் வந்து இந்த இடத்த வந்து கிளீன் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சு பயப்படுறியா, அந்த மாதிரி பண்ணணும்னு இப்ப எங்களுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அப்படி பண்ணா எங்களுக்கு தான் நஷ்டம், அது சுச்சுவேஷன் வேற மாதிரி மாறதுக்குள்ள ஒழுங்கு மரியாதையா போய் ரீஜனல் மேனேஜர் எங்க கூட்டுவா அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே ஆப்போசிட்ல அவன் என்ன கேட்கிறானா, ரீஜனல் மேனேஜர் உன்ன மாதிரி ஒரு பொடி பையன் வந்து கேட்டா நாங்க அதெல்லாம் சொல்லிடணுமா, அது மட்டும் இல்லாம உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல, வா நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உங்க எல்லாம் பார்த்தா பொலைட் டைப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே. உடனே ஆப்போசிட்ல இருந்து என்ன சொல்றானா, பசங்களா அவனுங்களை புடிங்கடா அப்படின்றான். உடனே சுத்தி இந்த எல்லாருமே கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வருவோம். வியோன் என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் மேல கை வைக்கணும்னு நினைச்சு கூட பாக்காதீங்கடா நீங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே வரான். வியோன் கத்தி எடுத்துட்டு ஒரு செகண்ட் தான் ஆகுது, ஆனா அங்க வந்த எல்லாருமே கீழே விழுந்து கிடக்குறானுங்க. இத பார்த்து அவன் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். ஆப்போசிட்ல இருந்தவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த பொடியன் இன்னமும் கூ கிளானோட வாரிசு தான், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவன் கூட இப்படியாப்பட்ட ஒரு பாடி கார்டு வருவான்ட்டு. இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து கூப்பிட்டான்றதுக்காகலாம் ரீஜனல் மேனேஜர் போய் என்னால் கூட்டு வர முடியாது, நான் இப்போ என்ன பண்றது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா பின்னாடி இந்த ஒருத்தன் கதவு திறந்துட்டு வரான். பின்னாடி கதவு திறந்துட்டு வந்தவன், கேப்டன் ரீஜனல் மேனேஜர் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்றான். உடனே அவன் என்ன நினைக்கிறானா, சே ரீஜனல் மேனேஜருக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சா என்ன, நான் இப்ப செத்தேன் அப்படின்னு நினைக்கிறான். இவன் இப்ப என்ன கேட்கறானா, கதவு திறந்து வந்தவங்க கிட்ட இப்ப என்ன ரீஜனல் மேனேஜர் இப்ப என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்கறான். இப்படி அவனுக்கு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைக்கிறானா, அவனுக்கு ஏதோ பிளான் பண்றானுங்க போல, அதுக்கு முன்னாடியே நான் எதனா இங்க பண்ணி ஆகணும். உடனே ஹீரோ வந்து மியோன் இங்க இருக்க எல்லாருமே முடிச்சுடு அப்படின்னு அவன் பாதி சொல்லவும்
எதிர்க்க இந்த வந்து ஏய் தம்பி அப்படின்னு கூப்பிடுறான். ஆப்போசிட்ல இருந்து உன் பாடி கார்டு வந்து ஸ்வாட உள்ள வைக்க சொல்றியா, ரீஜனல் மேனேஜர் ஒன்னு பார்க்கணும்னு சொல்றாரு. உடனே ஹீரோ வந்து இதை தான்டா நீ முன்னாடியே சொல்லிருக்கணும் வியோன், அந்த ஸ்வாட உள்ள வை. உடனே ஹீரோ வந்து சரி இப்போ நம்ம உள்ள போலாமா அப்படின்னு அவன் சொல்லவும் வியோன் இந்த பக்கம் யங் மாஸ்டர் அப்படின்னு கத்திக்கிட்டே வரான். உடனே வியோன் வந்து என்ன சொல்றானா, யங் மாஸ்டர் எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு அவன் சொல்லவும் ஹீரோ என்ன சொல்றானா, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பெகர் செக்டர் தான் போகணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா அங்க போனா சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால தான் நான் போல. அப்பதான் ஹீரோ வந்து பெகர் செட்டை பத்தி சொல்றான். அந்த பெகர் செட் வந்து எப்படின்னா இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ற 10 செக்ல வந்து அவங்களும் ஒருத்தவங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆர்த்தடாக்ஸ் கூட வேலை செய்யறவங்க. நான் வந்து இப்ப பண்ண போற விஷயம் வந்து ஆர்த்தடாக்ஸுக்கு எதிரானது, அதனால இந்த விஷயத்தை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அப்பதான் ஹீரோ என்ன நினைக்கிறான்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ரெக்வஸ்ட் தான் வைக்க போறேன், அதுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நான் வந்திருக்கணும். ஆர்த்தடாக்ஸ்ல இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதுல பெஸ்ட் செக்னா அது பெகர் செட் மட்டும் தான். ஆனா நான் இப்ப வந்திருக்க இடமும் வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் செக்ட். அப்பதான் ஹீரோ வந்து இப்ப அவன் போன செக்டோட பேரை சொல்றான், அதுதான் ஆவோ செக்ட். அப்படி சொல்லிட்டு இந்த சாப்டர் இதோட முடிச்சிடுறாங்க மக்களே. நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.